டீச்சர்ஸ் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் ரீஓப்பனிங். ஆக்சுவலாக ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. ஸோ ஆஸ் அ டீச்சராக சில பல திங்ஸ்லாம் வந்துட்டு தயார் நிலையில் வந்து வைக்கணும். அதுக்காக வந்துட்டு சில திங்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் பேக் பண்ணி வைக்க போகிறேன். ஆக்சுவலாக ப்ரொஃபஷனலாக நம்ம நிறைய திங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்போம். நிறைய விஷயம் ஒர்க் பிளான், லெசன் பிளான், ஒர்க் ஷீட் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஆனால் ஃபிசிக்கலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில திங்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதெல்லாம் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் இன்னைக்கு அதை தான் பண்ண போகிறேன். அதில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு வாட்டர் பாட்டில். கண்டிப்பாக இது இல்லாமல் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லீவ் முடிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராங்க. அவங்ககிட்ட கத்தி 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 தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும். கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு ரோல் ஆன். ஆக்சுவலா இது எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் வந்துட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ணதுலேருந்து இதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். கரெக்டாக கிளாஸ் உள்ள போனதுக்கப்புறம் அலாரம் வச்ச மாதிரி ஒரு 10, 11 மணிக்கெல்லாம் வந்துடும் தலைவலி. அப்போ ஒரு ஜாம்பி மாதிரி எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது இதை யூஸ் பண்ணிடுவேன். டெய்லியுமே இதை யூஸ் பண்ணாதனாலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுக்கு அடிக்ட்டுங்கிறத விட இது தேவைப்படுதா இல்லை உண்மையாலுமே அதுக்கு அடிக்ட் ஆகி இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது வந்து என் பேக்கில் எப்பவுமே இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல. நான் எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் நான் வந்துட்டு இது இல்லாமல் நான் போனதே இல்லை ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்பாம். ஆக்சுவலா இது மேக்கப் திங்ஸ் கிடையாது. யூஸ் பண்றவங்களுக்கு இதோட அருமை என்னன்னு தெரியும். அதனால வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாவே உதடுலாம் எனக்கு வறண்டு போயிடும். ஸோ எனக்கு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இதுவும் நான் எப்பவுமே கேரி பண்ணிட்டு போவேன். ஸோ இது உங்களுக்கு வேணாம்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாள் ஃபுல்லா நம்ம எனர்ஜியெல்லாம் வந்துட்டு லூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்போ வந்துட்டு இது தேவைப்படும். ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எதுவும் அது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் ரீசெண்டான டீச்சருங்கனால குழந்தைகிட்ட இருந்தெல்லாம் பிடிங்கி சாப்பிட மாட்டேன். அதனால நானே கொஞ்சம் கொண்டு போயிடுவேன். பசிக்கிறப்ப அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுப்பேன். அப்புறம் அது போக இன்னொன்று சாக்லேட். இந்த லோ பிபி, இந்த அடிக்கடி தலை சுற்றுறது, இந்த மாதிரி வியாதி இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போகலாம். இது வந்துட்டு தேவைப்படும். அப்பப்போ தலை லைட்டாக அப்படியே கத்துல லைட்டாக கேராகும். அப்போ நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நார்மல் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீப்பு. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது தான். பட் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இதை கேரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காலையில் ஹரிபரியாக போகும்போது தலையை சீவாம அப்படிலாம் போகும். ஸோ அதனால தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ நானும் வச்சுருவேன். அதுக்காக எல்லா டைம்லாம் ஸ்கூலில் யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா ஏதாவது எமர்ஜென்சிக்கு அதுக்காக. அது எமர்ஜென்சி கிட் தான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதெல்லாம் நம்ம பேக் பண்ணியாச்சு. ஆனால் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் கேரி பண்ணுற திங்ஸ். ஆனால் அதை நம்ம கேரி பண்ண முடியாது. அது நமக்குள்ளேயே இருக்குது. அதான் அமைதி, சாந்தம். இந்த 4 நாள் லீவுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன், யோகா இது எல்லாமே பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இந்த ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கும். எவ்வளோ அடிச்சாலும் தாங்கணும். வி ஆர் டீச்சர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம மைண்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அன்பே சிவம். அமைதியோ அமைதி. இதெல்லாம் போக உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நோட் பண்ணிக்கிறேன்.